ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு ஈரோடு ஸ்பெஷல் சிந்தாமணி சிக்கன் தாங்க பண்ண போறோம். மசாலா ரொம்ப தேவைப்படாது, டைமும் ரொம்ப தேவைப்படாது, ஆனா சீக்கிரமா செய்யக்கூடிய சூப்பரான சிந்தாமணி சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிக்கன் சிந்தாமணிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தலாம். நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இதுல 1/2 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 10 to 15 பல்லு பூண்டு தட்டி வச்சுக்கோங்க. இது கூடவே காஞ்ச மிளகாய் ஒரு 20, அது உள்ளுக்குள்ள இருக்கிற விரையெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இப்போ ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதுல 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த மிளகாயை இதுல போட்டுக்கலாங்க. மிளகாயை போட்டு நல்லா பொன் வறுவலா வறுத்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு காரம் இந்த வரமிளகாய் மட்டும்தான். நெக்ஸ்ட் இது கூடவே நாம கட் பண்ணி வச்சிருந்த சின்ன வெங்காயம், இப்போ சின்ன வெங்காயத்தை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த சிக்கன் சிந்தாமணிக்கு இந்த சின்ன வெங்காயம் தாங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் தட்டி வச்சிருந்த பூண்டு இதுல சேர்த்துக்கலாம். வதக்கும் போது இந்த சின்ன வெங்காயம் பூண்டோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. இது கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டு நல்லாவே வதங்கினதுக்கு அப்புறம் இது கூடவே கழுவி வச்சிருந்த சிக்கனையும் போட்டுட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டலாம். சிக்கன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. இப்போ சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சமா தண்ணி தெளிச்சிட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ 15 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். சிக்கன் நல்லாவே வெந்திருக்கு. இது 2 டைம் நல்லா கிளறி விட்டுட்டு ஃபைனலா சின்னதா நறுக்குன கொத்தமல்லி இலையே தூவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதாங்க. இன்னைக்கு அருமையான சிக்கன் சிந்தாமணி ஈரோடு ஸ்பெஷலுங்க. இதுல பெருசா மசாலா எதுவும் கிடையாது, ஆனா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ஒரு டைம் நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.